ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு உண்டு. சைக்கிள் வாங்கணும்னு ஆசை இருக்கும். சரி, ஓகே, சைக்கிள் வாங்கி சைக்கிள்லாம் ஓட்ட பழகணும்னு. இப்போ எங்கப்பா எல்லோரும் சைக்கிள் ஓட்டுறாங்க, எல்லோரும் பைக் தானேப்பா டேரெக்டாக ஓட்டுறாங்க, ஸ்கூட்டி, பைக்கு, காருன்னு போயிட்டுருக்காங்க. பட் நம்ம சின்ன வயசில் 90s இருக்கட்டும், நான் 2000 பண்ண அப்போலாம் சைக்கிளுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ சைக்கிளுக்காக இயங்கிட்டு இருப்போம். சைக்கிள் வாங்கினதுக்கப்புறம் பைக் வேணுன்ட்டு இருக்கும், பைக் வந்ததுக்கப்புறம் கார் வேணுன்ட்டு இருப்போம். ஸோ இப்போ காரை பற்றி தான் பேச போகிறோம். காரா? என்னடா காரு? தமிழில் தான் முன்னாடியே பார்த்துருப்பீங்களே, இதுக்கப்புறம் நான் எங்கள் சர்ப்ரைஸை ஒழிச்சிட்டு வைக்க. அதே மாதிரி என்ன தான் நடந்துச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆப்பிள் கம்பெனி ஆல்ரெடி ட்விட்டருக்கும் இவங்களுக்கும் எலான் மஸ்க்குக்கும் ஆப்பிள் கம்பெனிக்கும் பெரிய டிபேட்டே போய்ட்டுருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க அவங்களுக்கு ஆடு கொடுக்க மாட்டேங்க. இவங்க மட்டும் கொடுக்க மாட்டேங்க இல்லை, ஆப்பிள் மட்டும் இல்லாமல் ஆப்பிள் சொல்கிறாங்க, மச்சான் நீ கொடுக்காத, மச்சான் நீ அவன்கிட்ட ஆடு கொடுக்காத, அவன் நம்ம காசை வாங்கிட்டு அதாவது மச்சாங்கிறத ஹுண்டாயை பார்த்தா இருக்கட்டும், அவுடியை பார்த்தா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆடு கொடுக்குற கம்பெனிஸ். ரோல்ஸ் ராய்ஸ்லாம் அவன் சொல்ல முடியாது, ஏன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அவன் ஆடே கொடுக்க மாட்டான். அவனுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, பட் அவனுக்கு சேல் ஆகும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டான், ஆடி நீ கொடுக்காத, ஹுண்டாய் நீ கொடுக்காத, ஹுண்டா நீ கொடுக்காத, சுசுகி நீ கொடுக்காத, இந்த மாதிரி எல்லார்ட்டையும் சொன்னோடனே அவனுக்கு ட்விட்டருக்கு பொறுக்க முடியல. எடுறா அருவாளை, நீ என்னடா பண்ணுறது, நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் சொல்லிட்டாரு. ஐஃபோனில் எல்லாருக்கும் $10, அதாவது நார்மலாக $8 $7 அந்த யூசர்ஸ்க்கு மட்டும். இதுவே ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் செப்பரேட்டாக $10. ஏன்னா அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஐஃபோனில் ட்வீட் பண்ணால் மட்டும் இந்த திஸ் ட்வீட் ஆன் ஐஃபோன் ஆண்ட்ராய்டு, இதே வெப்பில் அதாவது லேப்டாப்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அது வெப்கேம், அந்த மாதிரி வெப்கேம் லேப்டாப் அந்த மாதிரி இது ஆன்லைனுங்கிற மாதிரி அதில் காட்டும். ஸோ அந்த மாதிரி காட்டுறதுனால அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும்போது யார் ஐஃபோன் யூசர்ஸ், யார் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்னு அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இனிமேல் நீங்கள் ஐஃபோன்லேருந்து ட்வீட் பண்ணும்போது நீங்கள் ஐஃபோன்லேருந்து அதை பை பண்ணிங்கன்னா மேபி இருக்கலாம், மேபி இப்படி கூட இருக்கலாமே, நம்ம நார்மல் ஃபோன்லேருந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஐஃபோனில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுமா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு கிளியர்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியா சரி நீ நடத்து அப்படின்ட்டு இது ஒரு பார் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிளுக்கும் டெஸ்லாவுக்கும். ஏன்னா டெஸ்லா யாரோட கம்பெனி? டெஸ்லா, நியூராலிங்காக இருக்கட்டும், போரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸை எலான் மஸ்க் ஓன் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு காசு எங்கேருந்து வரும்? எல்லா கம்பெனிலேருந்து வர காசை மொத்தமாக ஒரு இடத்துல போட்டு அதை வச்சு தான் எல்லாருக்கும் ஷேராக பிரித்து இந்த கம்பெனிக்கு இவ்வளோ % யூஸ் பண்ணி இந்த கம்பெனிக்கு இவ்வளோ % யூஸ் பண்ணிட்டு அவர் கொடுத்துட்டு இருப்பார். பட் இங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லோரும் ஆட் பண்ணுறதுக்கு ரூபா கொடுப்பாங்களா? யார்? நம்ம அவுடியாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், அண்ட் தென் கேட்பரியாக இருக்கட்டும், ஜிஎம் மோட்டார்ஸாக இருக்கட்டும், இவங்களேவே இருக்கட்டும், யார்? ஆப்பிளாகவே இருக்கட்டும், எல்லாருமே அதில் ஆடு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதில் சில இதில் ஸ்க்ரோல் பண்ணும்போது திடீர்னு ஸ்பான்சர்டுன்னு போட்டு ஆட் வந்திருக்கும், சில ப்ரொஃபைலில் போகும்போது ஆடுன்னு காட்டும். பட் நார்மலாக நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி அதில் ஆடு காட்டாது, திடீர்னு ஊடையில் ஆட் நிற்காது, இல்லை ஸ்க்ரோல் பண்ணும்போதே ஆடு நிற்கும். இந்த மாதிரி ஆடு கொடுக்கறதுனால நிறைய மார்க்கெட்டிங் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்ட்டு அவங்க ஆடு கொடுக்காங்க. பட் அதை இப்போ வேணாங்க மச்சான் கொடுக்காத, மாப்பிள்ளை கொடுக்காத, சித்தப்பா நீ கொடுக்காத, பெரியப்பா நீ கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி யார் பண்ணிட்டேன்? ஆப்பிள் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் ஐட்டமே இங்கே தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ட்விட்டரில் ஆப்பிளும் இருக்காங்கல்ல, ஆப்பிளும் வெரிஃபைட் ப்ரொஃபைலாக இருக்காங்கல்ல. இப்போ ஆப்பிள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியா சரி அப்படின்ட்டு ஆப்பிள் அவங்க ட்வீட் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க ஏதாட்டும் புதுசாக இன்ஸ்டால் பண்ண அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணுவாங்கல்ல. பட் இப்போ ட்விட்டர் பேஜில் அவங்களோட வெப்சைட்டில் போய் அவங்களோட பேஜில் போய் பார்த்தா ஒரு ட்வீட் கூட இல்லை. ஸோ அவ்வளோத்தையும் அழிச்சிருக்காங்க. பட் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, அவங்களும் வெரிஃபைட் ப்ரொஃபைல் தான். பட் இதே டீம் குக்கை பார்த்தோன்னா, டீம் குக் ஆக்டிவாக தான் இருக்கா. டீம் குக் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீம் குக் தான் ஓனருங்க. அவ்வளோ தெரியாமல் இருக்கீங்க? ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இது கூட தெரியலையா? ஐஃபோன் இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது, அதையும் வீடியோக்குலாம் தான் இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஐஃபோன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன், பல வருஷத்துக்கு முன்னாடியே என்ன மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம இந்த கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த டிஸ்பிளே தெரியும்ல, ஸோ இதிலே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி அவங்க கொண்டு வரணும்னு நினச்சாங்க. பட் அது எதனால் தள்ளி போட்டு போடுச்சுன்னா, நம்ம பார்க்குறேன் இப்போ நார்மலாக நீ பார்க்கும்போது இந்த ஃபோன் மட்டும் உங்கள் கண்ணில் படாது, இந்த சுற்றி உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டுமே உங்கள் கண்ணில் படாது. பட் ஃபோக்கஸ் இங்கே இருக்கும்போது தவிர ஃபோக் லென்த் ஃபுல்லாமே இருக்குதுல்ல, நமக்கு இந்த சைட்லாம் எல்லாமே தெரியும் தான். எனக்கு இந்த இடம் ஃபுல்லாமே தெரியும், இந்த இடம் வேறு தெரியுது கரெக்டாக, இந்த இடம் என் கை.
ஓகேவா, இந்த இடம் வரை எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சுற்றி எல்லாமே தெரியுதா. பட் இதுவே அந்த கிளாஸ் போட்டோம்னா சுற்றி எல்லாமே தெரியாது. ஏன்னா ஃபோக்கஸ் வந்து பக்கத்தில் வந்துருமா, நமக்கு இப்போ இப்படி இருக்கும்போது பிளர் ஆகும் பார்த்துருக்கீங்களா. ஃபோக்கஸ் இங்கே கொடுக்கணும், பட் பின்னாடி உள்ளது இதாக போயிடும், அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும். பட் இது ஃபோக்கஸ் ஆகும்போது அது ஃபோக்கஸ் ஆகாது. இந்த மாதிரி நமக்கு இப்படி இருக்கும். ஓகே த ஃபெயிலியர் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கடுத்து ஃபோன்லேயே இப்போ ஐபோர்டு அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்லேயே கொண்டு போயிட்டே இருக்குது. பட் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன்னா, இப்போ இதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இதுக்கான மார்க்கெட் வந்து வேல்யூ இருக்குது. விஆர், அதாவது விஆர் ஹெட்செட் அப்படிங்கிறது வந்து இப்போ வேல்யூ இருக்குது. நம்ம நார்மலாக கேம் விளையாடுறது அது வேறு. பட் இதுவே இந்த ஹெட்செட்டில் எப்படின்னா கிளாஸஸ் தான் இருக்கும். நம்ம ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸ்பெக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் இங்கே ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா அது இது காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீசெண்டாக கூட பிக் பாஸில் வந்து கமல்ஹாசன் இதில் வந்து கேமரா இருக்குது அப்படின்ட்டு கிளிச்சிக் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த இதுவுமே நம்ம வந்து இதிலே ஃபோன் கால் வந்துச்சுன்னா இந்த இதில் வந்து நம்ம அயன்மேன் சூட் மாதிரி தான் அது. ஓகேவா, அயன்மேன் சூட்டுக்குள்ளே எப்படி இங்கே காலிங், திஸ் காலிங், ஒய்ஃப் காலிங், லவ்வர் காலிங், பெஸ்டி காலிங், ஃப்ரெண்டு காலிங், ஸ்பாம் கால் அப்படிங்கிற மாதிரி நிறைய காலிங் காட்டும்ல. ஸோ அது வந்து அந்த டிஸ்பிளேல ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கால் அட்டன் பண்ணோம்னா இப்படி அமுக்கணும்னா அட்டன் ஆயிரும், இல்லைனா இப்படி இன்சைட் திரும்பினோம்னா அது அட்டன், இன்சைட் இருந்தால் கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இதிலே ஒரு ஹெட்செட் வந்துடும். ஏன்னா ரீசெண்டாக இப்போ கூட ஹெல்மெட்லலாம் இங்கே ஹெட்செட் வந்துருக்கு. அண்ட் ஹெல்மெட்லேயே இப்போலாம் ஏர் பேக்லாம் வந்துருக்கு. ஸோ அது வந்து பாராட்டணும்ப்பா, பைக்கர்ஸுக்கும் நம்ம சேஃப்டி இருக்குது. ஸோ அந்த ஹெல்மெட் போடலனாலுமே உங்களுக்கு சட்டம் இருக்குது. அதுலேயுமே ஏர் பேக் இல்லைனாலுமே உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு கூடிய விரைவில் ஆப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாய்ப்புகளில் ஆப்புகள் இருக்குதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா டிம் குக், ஓகே இதெல்லாமே ஒத்தி வை அப்படின்ட்டு 2025 நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கார் விட போகிறோம். ஸ்டியரிங் இல்லாமல் பெடல், அதாவது ஆக்சிலேட்டர் பெடலாக இருக்கட்டும், பிரேக் பெடலாக இருக்கட்டும், கிளச் பெடல் ஆல்ரெடி பாதி வண்டியில் இல்லை. இப்போ வர வண்டியிலலாம் அது வந்து ஆட்டோமேட்டிக் கியராக போய்ட்டுருக்குது, ஏஎம்டி வண்டியாக போய்ட்டுருக்குது, ஆட்டோமேட்டிக் இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக போய்ட்டுருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்தவர். இப்போ திடீர்னு பார்த்தோன்னா இல்லை இப்போ இப்படியே கொண்டு வந்துடும். நாங்கள் இப்போ முதல்ல எப்படி வரோமே, நாங்கள் ஆப்பிள் காருக்குள்ளே வரோம். ஸோ முதல்ல நாங்கள் எப்படி வரோம், இவங்க வந்து 2016 டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வந்து டெஸ்லாவாக இருக்கட்டும், டெட்ராய்டுன்னு நினைக்கிறேன், இவங்க ரெண்டுமே ஹைப்பில் இருந்தாங்க. நல்லா இந்த ஆட்டோமேட்டிக் காரில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாரு இவர் வந்துட்டு, ஸோ அப்போவே அவர்லாம் ஆக்டிவ் பண்ணி பார்த்தாரு. பட் என்ன பண்ணிட்டாரு, சரி நிப்பாட்டி போடுவோம் 2025 கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, இப்போ மறுபடியும் கொண்டு வராரு. ஏன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் தானே இருக்குது. சரி இதை எடுத்துகிட்டு வருவோன்ட்டு எடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம எடுத்த உடனே அப்படி அகலக்காலம் விரிக்க வேண்டாம், மெல்ல விரிப்போம் அப்படிங்கிற மாதிரி பெடல்லாம் வை, கியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கிங்களா இந்த மாதிரி தான் அதோட டிஸ்பிளேவாக இருக்கும். இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது பாருங்களேன், நம்ம அதை ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதா இல்லைனா எனக்கு மைண்ட் செட் தான் அப்படி இருக்கான்னு தெரில. பட் ஐஃபோன் யூஸர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி மேப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே குதிச்சு போகுது, அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் தென் இவங்க வந்து இந்த ஸ்டியரிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்தது. இப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக உள்ளே வரோம், இதில் வந்து நாங்கள் வந்து பெடல் ஸ்டியரிங் எல்லாம் கொண்டு வரோம். அண்ட் தென் இதில் வந்து ஹைவேஸில் நீங்கள்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எதுவுமே ஸ்டியரிங் பிடிக்க தேவையில்ல, பிரேக் போட தேவையில்ல, எதுவுமே போட தேவையில்ல. வண்டி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஊடையில் சம்படி யார் வந்தால் கூட அது வண்டியை டிடெக்ட் பண்ணி அதை வந்து ஸ்லோ பண்ணியோ ஈவன் பண்ணியோ கொண்டு போய் நீங்கள் நிம்மதியாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இதே இன்டர்சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னாலோ, உங்கள் ஏரியாவுக்குள்ளே உங்கள் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா, டிராஃபிக்கான ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் இது வந்து நம்ம இது மேனுவலாக ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இது நம்ம கண்ட்ரிக்கு எப்படி சூட் ஆகும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் தான் அடிக்கடி இது பேரிகார்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா, பேரிகார்டு என்று வளைஞ்சிட்டு போவோம். அண்ட் தென் இன்னொரு இடம்னா லாரி ஏதாவது ஓரம் அடிப்பாட்டி போட்டு அதுக்கு அந்த இது வச்சுருப்பாங்க, கோனிக்கல் அந்த இது டேஞ்சர் லைட்டு வச்சுருப்பாங்கல்ல, வச்சுருக்க அந்த ப்ராடக்டாக இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆப்பிள் வந்து டிடெக்ட் பண்ணுமா? ஏற்கனவே ஆப்பிள் வேறு நம்ம நாட்டில் ஆப்பிள் ஃபோனோ லான்ச் பண்ண போகிறதா இருக்குது. ஸோ இதில் வேறு சைனாவுக்கும் நமக்கும் சண்டை, சைனாலேருந்து இங்கே தான் கொண்டு வருவான். சரி என்னெல்லாமோ நடக்க போகுது, ஏதோ ஒரு சம்பவம் அடுத்த வருஷத்தில் காத்திருக்குது. 2022 இப்போ தான் வந்த மாதிரி, அதுக்குள்ளே 23 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம எங்கே ஆரம்பித்தோம், உக்ரைன் பிரச்சனையில் ஆரம்பித்தோம். அடுத்து உக்ரைன் பிரச்சனையாக இருக்கட்டும், தாலிபான் பிரச்சனையாக இருக்கட்டும், அப்படியே கடந்து வந்தோம் பட்ஜெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி நிறைய இந்த ஸ்ரதா கேஸாக இருக்கட்டும், ஊழல் நிறைய கேசஸ் வந்துச்சு. அதெல்லாம் நான் வாயை திறந்து பேச முடியாது. ஸோ அந்தளவுக்கு அந்த கேசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் உக்ரைன் இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது, தாலிபான் இஷ்யூ இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் விட நம்ம வருஷத்தோட எண்டிங்கில் வந்துட்டு இருக்கும்போது ஹாப்பியாக கொண்டு போகணுங்கிறதுனால தான் இவ்வளோ ஃபன்னாக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஆப்பிள் என்ன பண்ண போகிறாங்கிறத மறுபடியும் வருவோமே, நான் பாயிண்ட் விட்டேன் பார்த்தீங்களா. இப்போ ஆப்பிள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஓகே நம்ம லான்ச் பண்ண போகிறோம் எப்போ அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நான் 2026 வரும். என்ன 2025 அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா கொஞ்சம் பிரச்சனை டெஸ்டாக்கு எனக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டு அப்படின்ட்டாப்புல. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா
அப்படின்னு கேட்டதுக்கு, இதை ஊரே பேசிக்கிட்டு இருக்கு, நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் கேட்க, பூம்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மொத்தமாக போட்டு அதோட நியூஸ் ஆர்டிக்கலே வந்துருச்சு, வீடியோவோட விஷுவலேஷனோட வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ போயிட்டுருக்குது. ஆண்ட்ராய்டு ரேட் என்ன இருக்கும் ஆப்பிள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு, என்னப்பா சும்மா $1,00,000. $1,00,000? $1,00,000 நம்ம இதில் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், 8,27,000 என்னமோ வருது. சாரி, 87 லட்சம்னு நினைக்கிறேன். ஆமாம், சாரி 87 லட்சம். $1,00,000 87 லட்சத்தில் வருது. ஸோ அப்போ 87 லட்சம்னா பாருங்கள், ஆப்பிள் ஃபோனே 1,00,000, இதில் கார் வேறையா? ஸோ அப்போ ஆப்பிள் லவர்லாம் கண்டிப்பாக ஆப்பிள் கார் வாங்குவீங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்களே வாங்குவாங்க. ஸோ அதை நம்ம ஓட்டி பார்த்துக்கிற வேண்டியதான். காரை சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? இதான் நியூஸு. ஸோ இதில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க? இந்த வீடியோட கடைசியில் நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஆப்பிள் இதை லான்ச் பண்ணுவாங்களா? 2025 26 லான்ச் பண்ணுவாங்களா? 26 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 26 லான்ச் பண்ணுவாங்களா? அது எந்த மாதிரி இருக்கும்? அதை நீங்கள் வாங்குவீங்களா? அது இந்தியாவில் வருமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வேறு ஏதாட்டும் வீடியோ உங்களுக்கு சஜஷனில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் இனி எங்கேயாட்டும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், வாட் எவர் எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தான் உங்கள் சிஸ்டர். லவ் யூ கேஸ். ஹேவ் a good day. Cheers.